அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை பிளாக் தான். ஸோ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இது ஷூட் பண்ணுது. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வந்து எப்படி என்னோடய டே இன் மை லைஃப் போச்சு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா இந்த கொல்லையில் போயிட்டு இந்த செடியெலாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அதோட எங்கள் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பேசிக்கலி வந்து உப்புமானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு உப்புமா வந்து பிடிக்காத டிஷ்ஷு. நான் எல்லா நெட்லேயும் கூட பார்த்துருக்கேன், எல்லாமே ட்ரோல் பண்ணி போடுவாங்க. பட் எனக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து தண்ணி தான் வந்து கரெக்டானது. எங்கள் அம்மா வந்து நல்லா உதிரியாக பண்ணுவாங்க. ஈவன் எனக்கு கூட அந்த மாதிரி பண்ண தெரியாது. எப்போதுமே குழஞ்சிரும், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் எப்போதுமே புளிக்குழம்பு, ஃபிஷ் கிரேவி, மீனானம், இறாலானம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உப்புமா தான். ஸோ அன்றைக்கி வந்து லெஃப்ட் ஓவர் இறாலானம் இருந்தது காய்கறி போட்டு. ஸோ அதுதான் வந்து உப்புமாவுக்கு வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோட பசங்களுக்கு வந்து உப்புமாவே வந்து பிடிக்காது. ஸோ பக்கத்து ஷாப்பில் போயிட்டு மேகி வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ மேகி வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் அங்கே வாங்குற மாதிரி இருந்தது வந்து, அதனால அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கடையை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கடை இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதோட வந்து அவசரத்துக்கு இங்கே ஏதாவது ஜாமான் வாங்கிக்கிறது. அண்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போதுமே இந்த கடைக்கு போகும்போது நான் ஒரு 3 ஜாமான் வாங்கணுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஜாமான் தான் வாங்குவேன், மீதி வந்து மறந்துடுவேன். அது என்னானே தெரியல. வாங்கி கொடுத்துட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ மாமா வீடு பக்கத்தில் தான். ஸோ பயங்கர வெயில். ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமி பொண்ணோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட மறுபடியும் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தேன். ஸோ சாப்பிட டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க, அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, லெஃப்ட் ஓவர் இறாலானம் இருந்தது, காய்கறி போட்டது. ஸோ இறாலானம், சவு கூட்டு இருந்தது, தயிர் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கும், தயிர், ஊறுகாய், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை இருந்தது, அண்ட் அப்பளம். அதோட லஞ்செலாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ரொம்ப நாளாச்சு, ஒரே ஊரில் தான் இருக்கோம், ஆனால் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ அவங்களும் வந்து யூஏஇலேருந்து வந்திருந்தாங்க. சரி அவங்கள பார்க்க தான் நான் வந்து போயிட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் வேலை இருந்தது, இங்கே வேலையை முடிச்சுட்டு அதோட அவங்கள பார்க்க போயிருந்தேன். அவங்க வந்து திருத்துறைப்பூண்டி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே ஆக்சுவலி திருத்துறைப்பூண்டியில் வேலை இருந்தது, டேப்லெட் வாங்குகிற வேலை இருந்தது எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா, அவங்க குழந்தை அப்படின்ட்டு அவங்க ஆட்டோவில் வந்தாங்க. நான் வந்து என் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சரி அங்கே போய் ஒன்றா மறுபடியும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா 2 பேருமே கிளம்புன நேரம் ஒரு நேரம் தான். ஸோ அவங்க வந்து ஆட்டோவில் கிளம்பி நாங்கள் பின்னாடியே வர்றோம், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போன நேரம் அவங்க கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நான் திருத்துறைப்பூண்டி கிளம்பலான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். சரி அப்போலோவில் வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதுவும் பாதி டேப்லெட்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து ஒரு சாக்லேட் என் பையனுக்கு வந்து கேட்டான்னு சொல்லிட்டு சும்மா சாக்லேட் வாங்கிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா பொதுவாகவே நான் அப்போலோவில் தான் வந்து நான் மெடிசன் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஆஃபர் மாதிரி இருக்கும், எப்படின்னா பாயிண்ட்ஸ் பேஸ்டு தான். ஸோ வந்து 200 100 அப்படி கம்மியாகும். இந்த சைடு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, இந்த ஷாம்பு, சோப்பு, இந்த க்ரீமு அந்த மாதிரிலாம். ஸோ அதோட டேப்லெட்லாம் வாங்கிட்டு அனுகிருஷ்ணா மால் தான் வந்திருந்தோம். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு 1 வீக்கில் வந்து துபாய் போகிறேன், அதனால் அவங்க குழந்தைக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேலையே இல்லை. ஸோ சும்மா அவங்களுக்காக தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அவங்க குழந்தைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் அந்த கடையெல்லாம் சும்மா பார்த்துட்ருந்தோம். நான் இந்த கடை வந்து மோஸ்ட்லி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து இந்த கடைக்கெலாம் நான் வந்ததில்லை. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் திருவாரூர்லேயே ட்ரெஸ் எடுத்துருவேன். திருத்துறைப்பூண்டியில் எடுத்தே ரொம்ப வருஷம் ஆகுது. பிஃபோர் மேரேஜ் தான் திருத்துறைப்பூண்டியில், ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாக வந்து திருவாரூர் தான். ஸோ வந்து இங்கே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட பில்லாம் பே பண்ணிவிட்டு அதோட வந்து கிளம்பி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே ஒரு டால் இருந்தது, பார்க்க வந்து செமையாக இருந்தது, நிஜ குழந்த மாதிரியே இருந்தது. அதுதான், அதனால் இது பார்க்க நல்லா இருந்தது, ஜஸ்ட்டு ஷூட் பண்ணேன். ஸோ அதோட இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு, அதோட கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூட்டு வாங்குகிற வேலை இருந்தது. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க, அதோட நாங்களும் போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க, பட்டுக்கோட்டை சைடு. ஸோ அவங்க போனோன்னே நாங்களும் வந்து அப்படியே வந்தாச்சு, அனுகிருஷ்ணா மாலோடய அப்படியே கிளம்பி வந்தாச்சு. தென் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாபுட் இருக்குது பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் ரோடு, தூத்துக்குடி ரோடு, அந்த ரோடு போவோம். அங்கே நிறைய கடை வந்திருக்கு. என்னென்ன கடைன்னு இன்னும் வரையும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் போகணுன்னு ஆசை. ஆனால் அங்கே நிறைய கடை வந்து புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதுவரையும் நான் போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மதுரா பேக்கரி அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலி அங்கே ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து நான் போயிட்டுருக்கேன்.
மதுரா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பப்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸு, சாவரீஸு, அப்புறம் இந்த மாதிரி கேக்கு, வடை, பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சரி ஜஸ்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டு பசங்களுக்கு மட்டும் சும்மா பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதோட கிளம்பியாச்சு. என்ன தான் வெளியில் இந்த ஜூஸு பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும் நான் பப் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ அதோட வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து அம்மாவோட டீ குடித்தா தான் நிஜமாகவே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. என்னானே தெரில. ஒரு நாளைக்கு 1 கப் தான் டீ குடிப்பேன். பட் அது வந்து வீட்டில் வந்து குடித்தா தான் குடித்த மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே நிறைய கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை ட்ரை பண்ணணும். பட் டைம் இல்லை. அதோட வந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜான ரிஷ்யா ஸ்டஃப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய் அண்ட் டேக் கேர்.